அம்மா, தாயே. ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், சாப்பிட்டு 4 நாளாவது பசிக்குது. So sad. இந்த மாதிரி சமுதாயத்தை மாத்துறதுக்காக தான் நான் புதுசா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என்னோட ஸ்கூல்ல வந்து சேர்ந்துக்கிறீங்களா? சோறு போட்டீங்கன்னா சேர்ந்துக்கிறேங்க. என்ன சோறா? நானே சோறாக்க பயந்துக்கிட்டு யார் வீட்லாச்சும் ஓசியில கொஞ்சம் சோறு குழம்பு கிடைக்காதா, அதுவும் கருவாட்டு குழம்பா கிடைக்காதுன்னு சண்டையை போட்டாச்சு வாங்கி ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்ன எனக்கு போட்டிக்கு வந்து சோறு போடுவேன்னு கேட்குறாரு. நான் என் ஸ்கூல்ல சேர்ந்துக்கங்கன்னு தானே சொன்னேன், ஃபீஸ் கூட கேட்கவே இல்லை. நீங்க என்ன சோறு போட சொல்லி கேட்குறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? 3 வேளை பசிக்குது இல்ல, என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, பசிதானே முக்கியம், படிப்பு அப்புறம் தானே. நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. நான் ஒன்றும் காமராஜர் எம்ஜிஆரா கிடையாது இல்ல எல்லாருக்கும் சோறு போடுறதுக்கு. ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா கூட கொஞ்சம் கொடுமா, கண்ணை கட்டுதுமா பசி. எத்தே பாவமா இருக்கு, ஏதாவது பழசு இருந்தா கூட. ஏடி நெட்டவள்ளி, நேற்று நைட்டு சோறு மீந்து போச்சுடி, தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், எடுத்தாரன் சாப்பிட்றாரான்னு கேளு. ஐயோ, மழையில குளிருது இல்ல, சூடா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா குலதெய்வமே, உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும், ஒருவேளை சோறு போடுங்களேன். என்னத்த காலையில் தோசை ஊற்றுனது இருந்தா 2 அதையாச்சும் கொடுத்த. சரி, காலைல ஊற்றுன தோசை 2 இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்து கொடு. காலையில ஊத்துன தோசை காஞ்சி போயிருக்குமே, சூடா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், குளிருக்கு எதமா. பாவமாக தான் இருக்கு. போ, ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, அதை எடுத்து 2 தோசை ஊற்றி கொடு. மா, மயக்கமா வருது. இம்புட்டு கஷ்டப்பட்டு நீங்க தோசை ஊத்துறதுக்கு காசு இருந்தா கொடுத்துருங்களேன், பக்கத்து ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்ன காசு வேணுமா? அது முன்னாடியே கேட்க வேண்டியதானே? மா, உங்க புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு 4 நாளாவது, மயக்கமா வருது. ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா கொடுங்களேன். மறுபடியும் முதல்ல இருந்தா? குளிரில் பழைய கஞ்சி சாப்பிட முடியாதுங்க, தோசை ஊற்றி கொடுங்களேன். காலையில் ஊற்றின தோசை தின்னா காஞ்சி போய் கிடக்கும், சூடாக ஊற்றி உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? காசு கொடுத்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். அம்மா, தாயே, சாப்பிட்டு 4 நாளாவது, பசி கண்ணை கட்டுது, பழைய கஞ்சி இருந்தா கொடுங்களேன். என்னடி நட்டவள்ளி இதெல்லாம்? சரி போ, இந்த 5 ரூபா காசை கொடுத்து அனுப்பிச்சு விடு. நீங்கள் ரொம்ப பெரிய குடும்பமா, மகா பிரபுவா, தான தர்மம் வழங்குறதுல நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்களாம், ஊரே பேசிக்கிறாங்கம்மா. பழைய கஞ்சி இருந்தால் கொடுங்கம்மா. பழைய கஞ்சி இல்லாட்டி கூட பரவாயில்ல, 500 பணமா இருந்தா கொடுங்கம்மா. பழைய கஞ்சிங்கிறது உங்க டெக்னிக்கா? அதை சொல்லி சொல்லி 5, 10, 100, 200, 500 வரைக்கும் போறீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு 4 நாளாவது, கண்ணை கட்டுது, பழைய கஞ்சி இருந்தால் கொடுங்களேன். பழைய கஞ்சி இல்லாட்டி கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலாக 500 பணமா கொடுங்களேன், ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். இது எது எது? ஓஹோ, 500 பணத்தை வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கம்முனு படுத்து தூங்குறதுக்கு, அதுக்கு தானே? யோ, உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையா? என்னமா மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு பேசுறீங்க? இங்க பாரு, 1 பழைய கஞ்சி, 2 காலையில ஊத்துன தோசை, 3 போனா போகுதுன்னு பாவப்பட்டு இப்போ சூடா தோசை ஊற்றி கொடுக்குறோம், 4 5 ரூபா இல்லாட்டி 10 ரூபா, இதுக்கு மேலே காசு கிடையாது. இந்த 4ல் எது வேணா உங்களுக்கு கிடைக்கும், வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு மேற்பட்டு இந்த பக்கம் எட்டி கூட பத்திராதீங்க சொல்லிவிட்டேன். நானே எங்க அலைமேலத்துக்கிட்ட படாத பாடுபட்டு டியூஷன் வைக்க போறத சத்தந்தடி இடத்த கொடுத்த வாடகைக்குன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி முத வந்து இப்பதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஏன் உயிர் எடுக்கிறதுக்குன்னு நீங்க வரீங்களா? பழைய கஞ்சி இருந்தா கொடுங்கம்மா, இல்லைன்னா அதுக்கு பதிலாக 500 பணமா கொடுங்கம்மா, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். ஐயா பெரியவரே, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாரீங்களா? என் கை காசை போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், என் பொழப்ப கெடுத்துறாதீங்க. சரிம்மா, பசிக்குதுமா, 4 நாளாச்சு சாப்பிட்டு கண்ணை கட்டுது, பழைய கஞ்சி இருந்தா கொடுங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன், வந்த பிறகு கொடுங்கம்மா. சத்தியமா கொடுக்குறேன் பெரியவரே, போயிட்டு வாங்க. இன்னமும் இவன் வீட்டு காசை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு இவனை ஏமாத்துற மாதிரியே பரிதாபமா பேசிட்டு நம்மள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு போறானே. இந்த மாதிரி தான் கிளம்பியிருக்காங்களோ?
ஐயையோ, வாடகையே கொடுக்காம ஓசியிலே இங்கே டியூஷன் எடுத்துடலாம், ஃபீஸை நம்ம ஃப்ரீயா காசா வச்சுக்கலாம்னு நினைச்சேனே. இதுங்க வாயை பழக்கிறத பார்த்தா ஓசியில கொடுக்காதுங்க போல இருக்கே, வாடகை காசு கேட்டு விடுங்க போல இருக்கே. என்ன பண்ணுவேன்? எனக்குன்னே வருவீங்களாடா? எங்க இருந்துடா வருவீங்க? எத்தே அலமேலத்த கோவப்படாதத்த, யாரு என்னன்னு தெரியல, காலம் கெட்டு கிடக்குத்த. இப்படித்தான் நல்ல மாதிரியே நடிக்கிறாங்க, கடைசியில 1ஆம் நம்பர் கிரிமினலா இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? எத்தே பிள்ளைங்கெல்லாம் வர நேரம் ஆச்சு, முதல் நாள் டியூஷனு உன் கையால ஆரம்பிச்சு வைப்பேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, உனக்கு கிருகிருன்னு வரும், நீ போய் ரெஸ்ட் எடு, நானே சொல்லி கொடுத்துக்கிறேத்த. ஆமா, நீ நல்லா சொல்லி கொடுத்து கிடிச்சடி நெட்டவள்ளியே. இந்த பாரு நிக்கிறா பாரு, காலையில இவன் மூஞ்சில முழிச்சப்பியே நினைச்சேன், தைத்திரியம் இவன் குடும்பத்து சொந்தக்காரனை தாண்டி இருக்கும். நெட்டவள்ளியே வந்திருக்கிறது இவன் சொந்தக்காரனை தான் இருக்கும். வாயை முடிக்கிட்டு நிப்பா, ஒண்ணுமே தெரியாத விளையாட்டம். 500 காசு ஏமாந்தடி வந்து நின்னாலும் நின்றுப்பானுங்கடி. அந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு கட்டிட்டு வந்து என் உயிரை எடுக்கிறீங்கடி. பத்தடி கிழவிக்கு கொழுப்ப இப்படி தண்டி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த கிழவி. இவளுக்கு ஒரு நாளைக்கு பெரிய ஆப்பா வைக்கணும்டி. வந்திருக்கிறவங்க என் சொந்தக்காரங்களாம். ஏன் என் சொந்தக்காரன் பூரா ஊடு ஊடா போய் பழைய கஞ்சி இருந்தால் கொடுங்க கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்களே. ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிட்ற குடும்பம் டி. ஆத்திரத்தை கிளப்பிட்டு இருக்காடி இந்த கிழவி. ஐயோ ஐயோ, இதுங்க குடும்ப பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சா ஏன் வேலை நடக்காது, என்ன பண்றது? ஏய் தினசா, இங்க பாரு, என்கிட்ட பாயிர போ, போய் மாமியார் கேள்வி கேளு போ. என் புருஷன் சரியில்லை, அம்மா பச்சைக்கிட்டு ஆடுறான். அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தான்னா இந்த பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்குமா? சரி போ போ, கோவப்படாத போ. நெட்டவள்ளியே, மருமக ஏதோ கோவத்தில் பேசியிருக்கான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. கருவாடு இருக்குல்ல உனக்கு, இல்லைன்னா சொல்லு, உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ நல்லா திருப்தியாக சாப்பிடு, என்னம்மா? ஓகே ஓகே. ஐயோ போ, நான் ஏற்றி விட்டு உன் மருமகளுக்கு சாமி ஆடணுங்கிற அவசியம் இல்லை. அவள் இருக்கிற கொலை வரைக்கும் என்னைக்கு அவளுக்கு சாமி பிடிச்சி ஆட வராளோ தெரியல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நடக்கத்தான் போகுது. நீ என்னமோ என்னகிட்டனா இந்துக்கிட்டு கிடக்குற. ஹலோ செல்லக்குட்டீஸ், வணக்கம். உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? மிஸ் மிஸ், மழை தூரும்போது ஸ்கூல் லீவுன்னு சொல்கிறாங்கல்ல, அது நிஜமா பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சந்தேகமாக இருக்குது. அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஸ் யாரு? எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் வந்து வசந்தி மிஸ். அடிக்கவே மாட்டாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க, அப்புறமா ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி கேட்கலடா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவர் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடி அவர் தான். ஏன்னா பிடி சார் மட்டும்தான் படிங்க, எழுதுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு கரெக்டாக படிச்சுட்டு வாங்க இப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. ஜாலியாக விளையாட விட்றாங்க. அதனால எனக்கு பிடி அவர் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஊர் சுற்றுறது, வேலையே செய்யாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமே ஓசியிலேயே சாப்பிட்றது, அதுக்கப்புறமே வெட்டியா வம்பு இழுக்கிறது, அதுக்கப்புறமே இப்படி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வெட்டி கதை பேசுறது, இதெல்லாம் தானே. இப்படிலாம் உங்களுக்கு யாருடா சொல்லி கொடுக்கறது? ஐயோ, இதுங்களை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே.